அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை மிக வலுவாக வக்ரசனியின் ருத்ர தாண்டவத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல பல மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 9 மற்றும் 10ஆம் இடத்தில் அதிபதியாக செயல்படுபவர் சனி பகவான். அவர் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் பல்வேறு வகையான யோகங்களையும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அவருடைய சிறப்பான சஞ்சார அமைப்பு இருந்தால் அதீதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். இதிலும் குறிப்பாக தற்போது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் 9ஆம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார். ஆனால் 10ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் கர்மஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் 5, 9, 10 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலனை கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட நடுநிலையான பலனை மிக சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் தற்போது வீற்றிருக்கிறார். எனவேதான் இந்த தருணம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல விஷயங்களை உங்கள் வாழ்வில் அனுபவிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் கெடுபிடிகள் குறையும். தொழிலில் சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லதாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 10இல் வக்ரம் பெறுகிறாருங்க. எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட வெகுவான பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் குறையும். காரிய வெற்றிகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனிக்கு நிகராக கொடுப்பாரும் இல்லை, சனிக்கு நிகராக கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துபவர் தான் நிச்சயமாக சனி பகவான். அப்படிப்பட்டவர் ஜென்ம சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி போன்ற காலகட்டங்களிலும் அர்த்தாஷ்டக சனி காலகட்டத்திலும் பல்வேறு வகையான சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. அது போன்ற அமைப்பு சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் சரி, அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் அது போன்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எதுவும் இல்லை என்பது நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல விஷயங்கள்ல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சனி பகவானின் ருத்ர தாண்டவம் பல்வேறு விஷயங்கள்ல தாமாக நடக்க போகும் நல்லவையாகவும் திடீரென பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடியவையாகவும் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இதுவரை இல்லாத அளவிற்கு செலவுகளை செய்தது போல் மீதி இருக்கக்கூடிய தொகையை சேமித்து வந்த பழக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டு சேமித்தது போக மீதி இருக்கக்கூடிய தொகையை செலவு செய்யக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாகவும் தானாக நடக்க போகும் நல்லவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு. இந்த தருணத்தில் விவாக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக விவாகம் சார்ந்த பணிகள் அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தர்மத்தில் வக்ரம் பெறுவதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். எனவே உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவை. அதிலும் குறிப்பாக எதிர்பாராத சில அலைச்சல்களை அதிகமாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே முன்னெச்சரிக்கையுடன் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும். இடமாறுதல் உட்பட பல மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக பெரிய அளவிற்கு இருந்த கெடுபடிகள் இந்த தருணத்தில் குறைவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உறுதிப்படுத்துகிறார் சனி. உத்தியோகத்துல விரும்பத்தகாத நிகழ்வுகளும் மனதை வாட்டி வதைத்து வந்த பல சூழ்நிலைகளும் தற்போது மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு லாபம் பல மடங்கு உயருங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்ற துறைகளை விட கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறை என்றால் இது நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை தான் பார்க்கப்படுகிறது. இந்த துறையில அலைச்சல், ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை போன்றவை ஏற்பட்டாலும் கூட பல மடங்கு லாபமும் அசுர வளர்ச்சியும் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளிலும் பெரும்பாலும் சுக்கிரன் சாதகமாக வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் மத்தியில் உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவுல மகத்தான புகழும் வெற்றியும் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரம் மட்டுமல்ல, பெரும்பான்மையான கிரகநிலைகள் சற்று சாதகமாக வலம் வருவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக உண்டு. எதிர்பார்த்ததை விட கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தற்போது. பிறகு ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாயின் அமைப்பு. இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சற்று சாதகமற்றதாக இருந்தாலும் கூட சனி சாதகமாக இருக்கிறார். எனவே நீங்கள் சற்று கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற நல்ல பலன் பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். சந்தையில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலம் வரும்போது சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு கவலை அளித்து வந்த உடல் ரீதியான பல சிரமங்கள் விலகுகிறது. மனதை வாட்டி வதைத்து வந்த கவலைகளும் கற்பனையான பிரச்சனைகளும் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. வேலையில்லாத பெண்மணிகளுடைய சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி தாமாகவே பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.